ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி இந்த உலகத்தையே மாத்தினார்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. வாங்க, அப்படிப்பட்ட ஒருத்தரோட நம்ப முடியாத கதையத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த ஒரு வரி தான் வில்லியம் கேரியோட வாழ்க்கை முழுசையும் வழிநடத்துச்சு. வரலாற்றிலே ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான கதைகள்ல ஒண்ணுக்கு இதுதான் மையப்புள்ளி, இதுதான் உந்து சக்தி. சரி வாங்க, இப்போ நம்ம எல்லாரும் டைம் டிராவல் பண்ணி 18ஆம் நூற்றாண்டுக்கு போலாம். இங்கிலாந்துல ஒரு சின்ன கிராமம். அங்கதான் நம்ம கதையோட நாயகன் வில்லியம் கேரியை நம்ம சந்திக்க போறோம். 1861ல பிறந்த கேரிக்கு கிடைச்சது ரொம்ப சாதாரணமான ஒரு கல்விதான். சூழ்நிலை காரணமா தன்னோட 14 வயசுலயே செருப்பு தைக்கிற வேலையில சேர வேண்டிய கட்டாயம். பார்க்க போனா யாருக்குமே தெரியாம இப்படியே அவர் வாழ்க்கை முடிஞ்சிருக்கணும். ஆனா பாருங்க, இது ஒரு சாதாரண வாழ்க்கையோட முடிவில்ல, ஒரு மிகப்பெரிய பயணத்தோட ஆரம்பம். இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பகல் நேரத்துல அவர் ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி. ஆனா ராத்திரி நேரத்துல அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல அவர் ஒரு மிகப்பெரிய அறிஞரா மாறிடுறார். லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரோன்னு பல மொழிகளை யாருடைய உதவியும் இல்லாம அவரே தனியா கத்துக்கிட்டார். இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருந்த அந்த பெரிய வித்தியாசம்தான் அவரோட அசாதாரணமான பயணத்துக்கு முதல் படியா இருந்துச்சு. புத்தகங்களுக்குள்ள இருந்த அவரோட உலகம் இப்ப எப்படி வெளியில பறந்து விரிஞ்சது, அவரோட பார்வை எப்படி இந்த முழு உலகத்தையும் பார்க்க ஆரம்பிச்சதுன்னு இப்ப பார்க்கலாம். அவர் செருப்பு தையிற இடத்துல இருந்த அந்த மேப்பை அது வெறும் காகித துண்டுகளால செஞ்சது. ஆனா அது அவருக்கு ஒரு சாதாரண மேப்பே இல்ல. அவர் இதுவரைக்கும் பார்த்துராத, சந்திச்சிராத மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யறதுக்கு அந்த மேப்பை தான் பயன்படுத்தினாரு. அது அவரோட பேரார்வத்தோட ஒரு சின்னமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த மேப்பை பார்த்துக்கிட்டே அவரோட நண்பர்கள் கிட்ட சொன்னாரு, இங்க பாருங்க, இந்த இடங்கள்ல எல்லாம் இயேசு கிறிஸ்துவ பத்தி யாருக்குமே தெரியாது, நாம தான் கோணம். அவரோட மனசுல இருந்த ஆர்வம் இப்போ மறுக்க முடியாத ஒரு அழைப்பா மாறிடுச்சு. அவர் செஞ்ச அந்த உலக வரைபடம் வெறும் காகிதம் இல்லைங்க, அது ஒரு பெரிய இயக்கத்தோட ஆரம்ப புள்ளி. 1792ல அவரோட அந்த புகழ்பெற்ற பிரசங்கம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதோட விளைவாதான் பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி உருவாச்சு. பாருங்க, அடுத்த வருஷமே அந்த சின்ன கிராமத்துல இருந்த போதகர் இந்தியாவுக்கு பயணம் செய்யற ஒரு முன்னோடி மிஷனரியா மாறிட்டார். சரி, இந்த அழைப்பை ஏத்துக்கிட்டதுக்காக அவர் கொடுத்த விலை என்ன? அவரு என்னென்ன சோதனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டியிருந்தது? வாங்க, கதையோட இந்த முக்கியமான பகுதிக்குள்ள போகலாம். இந்தியாவுக்கான பயணம் அவர் கனவுல கண்ட மாதிரி இனிமையா இல்ல. கையில காசே இல்லாம தான் இங்க வந்து சேர்ந்தாரு. வந்த கொஞ்ச நாள்லயே தன்னோட 5 வயசு மகனை ஒரு வியாதிக்கு பறி கொடுத்தார். இதெல்லாம் பார்த்து அவரோட மனைவி மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டு உடைஞ்சு போனாங்க. பஞ்சம், நோய், வறுமைன்னு ஒவ்வொரு நாளும் அவரோட நம்பிக்கைய சோதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சமயத்துல அவர் எவ்வளவு தனிமையா, விரக்தியா உணர்ந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்க. அவரோட நண்பர்களுக்கு எழுதின ஒரு கடிதத்துல அவரோட வலி அப்படியே வெளிப்படுது. இந்த வார்த்தைகள் தான் அது. சரி, இவ்வளோ கஷ்டங்கள், இதுக்கப்புறம் எப்படி மீண்டு வந்தாரு? இந்த துன்ப கதையிலிருந்து நம்ப முடியாத ஒரு விடாமுயற்சி கதைக்கு நாம இப்ப போக போறோம். அவரு செஞ்ச மகத்தான சாதனைகளை பத்தி பார்க்கலாமா? இந்த பெரிய திருப்புமுனைக்கு காரணம் செராம்பூர் மூவர்னு சொல்லப்படுற ஒரு பவர்ஃபுல் கூட்டணி தாங்க. கேரியோட விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வை, ஜோஷுவா மார்ஷ்மேனோட கல்வி அறிவு, வில்லியம் வார்டோட அச்சிடும் திறன், இது மூணும் ஒன்னு சேர்ந்தப்போ அவங்களோட பணி அடுத்த கட்டத்துக்கு போச்சு. 40க்கும் மேல யோசிச்சு பாருங்க. 40க்கும் மேற்பட்ட மொழிகள்லையும் அதோட கிளை மொழிகள்லையும் கேரி அவரோட கிமு பைபிளை மொழிபெயர்த்தாங்க. இது எவ்வளவு பெரிய வேலை! ஏன் இந்த மொழிபெயர்ப்புல தன்னோட வாழ்க்கை முழுசையும் அர்ப்பணிச்சார்? ஏன்னா அவர் ஆழமா ஒன்ன நம்பினார். பைபிள் மக்களோட தாய்மொழியில இருக்கும்போது அது சொர்க்கத்துக்கான திறவுகோலா இருக்கும்னு நம்பினாரு. இது வெறும் மொழிபெயர்ப்பு இல்ல, மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு வழி. ஆனா கேரியோட வேலை வெறும் மொழிபெயர்ப்போட முடியல. அவரு ஒரு சமூக சீர்திருத்தவாதியாவும் இருந்தாரு. அப்போ இருந்த சதி மாதிரி கொடூரமான பழக்க வழக்கங்களுக்கு எதிரா போராடினாரு, சாதி அமைப்பை எதிர்த்தாரு. அது மட்டும் இல்லாம ஆண் பெண் பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும்னு பள்ளிகளை ஆரம்பிச்சாரு. சரி, இப்போ நாம இந்த கதையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கேரியோட வாழ்க்கையோட கடைசி நாட்கள் எப்படி இருந்துச்சு, அவர் இந்த உலகத்துக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய மரபு என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வில்லியம் கேரி தன்னோட வாழ்க்கையில 40 வருஷத்தை இந்தியாவுல தான் கழிச்சாரு. ஆனா அவர் பிறந்த ஊரான இங்கிலாந்துக்கு அவர் திரும்பவே இல்லை. இது அவரோட அர்ப்பணிப்புக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. அவர் எவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சாலும் கொஞ்சம் கூட பெருமைப்படல. அவரோட மரண படுக்கையில கூட அவர் ரொம்ப தாழ்மையா ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டார். நான் போனதுக்கு அப்புறம் டாக்டர் கேரிய பத்தி எதுவும் பேசாதீங்க, டாக்டர் கேரியோட ரட்சகரை பத்தி மட்டும் பேசுங்கன்னு சொன்னார். கதையோட ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு உலகளாவிய இயக்கத்துக்கு உத்வேகமா இருந்திருக்கார்.
ஒரு சாதாரண மனுஷன் கூட உலகத்தை மாற்ற முடியுங்கிறத அவரோட வாழ்க்கை நமக்கு நிரூபிச்சிருக்கு. அவரோட அந்த புகழ்பெற்ற வாசகத்தையே இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியா கேக்குறேன். சரி, நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பெரிய காரியத்தை முயற்சி செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க.